உன் சண்டையில் உள்ள கனிதல் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பலதென அத்தாக்கிய உள்பதாக பலதென அத்தாக்கிய අනිත් පදවල කියවන්න 25 වෙනකම්. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கணங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். உட்காருவோம் நாங்க. கத்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். සිංහලෙන් අපි පරිවර්තන කරනවා මේ සහෝදරයා දේව පණිවිඩය දෙනකොට අපි සිංහලෙන් පරිවර්තන කරනවා. දැන් මම ಸ್ವಲ್ಪ වෙලාවකින් මම දේවලෙන් කතා කරන්න යන්නේ. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட சாயந்தர வேளையிலே நாங்களும் கூட இந்த அப்போஸ்தல ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக கத்தர் எனக்கும் கூட உதவி செய்தார். நாங்கள் குடும்பத்தோடு கடந்து வரும்படியாகத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் சில தடங்களால் வர முடியாமல் போயிட்டு அவனமாக சகோதரன் மாதத்தில் இருந்தான சகோதரன் எங்களுடைய அருமையான சகோதரர் சந்திரமோஸ் அவர்களுக்காகவும் நான் கத்தருக்குள்ளே வாழ்த்துல தெரிவிக்கிறேன். எங்களோடு கூட ஒரு ஐக்கியம் பண்ணும்படியாக நாங்கள் ஒரு சகோதரராக ஒன்று கூடும்படியாக தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனாலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பெற்றதான ஒரு ஜனங்களாக இருக்கிறீங்க. இந்த வேளையிலும் கூட உங்களை முகமுகமாய் காணவும் உங்களோட பேசவும் உங்களோட கூட ஐக்கியப்படவும் கர்த்தர் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நாங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த காரியங்களிலே உலகத்திலே பல பாடுகள் கூட கடந்து போனாலும் நாம் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் கூட ஒன்றாக ஒரே தகப்பனுடைய ஒரு பிள்ளைகளாக ஒரு சந்தோஷமாக ஒன்று கூடுறது இது ஒரு மேலான ஒரு ஸ்தலமாக கர்த்தர் அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு அந்த கல்லை தலைக்கு கீழே வைத்து படுக்கிற வேளையில அந்த ராத்திரியில் அவர் சொப்பனம் கண்டார். என்ன சொப்பனத்தை கண்டாருண்டா, அங்கே ஏணி வைக்கப்பட்டிருக்கு, வானத்திலிருந்து தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் கண்டார். அந்த ராத்திரியிலே அவர் அந்த சொப்பனத்தை கண்டு அடுத்த நாள் காலையில எழுப்பி போற வேளையில அந்த கல்லை அபிஷேகம் பண்ணி இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அவர் பொருத்தனை பண்ணி அவர் போய் திரும்பி வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். அவனமாக தேவனுடைய வார்த்தை அங்கே சரியாக ஒரு ஒழுங்கு முறையிலே பேசப்படுகிறதான ஒரு இடமாக வருகிற வேளையிலே அது ஒரு தேவனுடைய வீடாக ஒரு அப்பத்தின் வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறதான ஒரு இடமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எப்பொழுதும் எங்களை ஒரே வண்ணமாக அவர் எங்களை நடத்தாமல் எங்களை பயிற்சிப்பிக்கத்தக்கதாக பலவிதமான காரியங்களுக்குள்ளே எங்களை அவர் கொண்டு போய் அவர் எங்களை சரியான ஒரு நிலைக்குள்ளே கொண்டு வரும்படியாக இம்மட்டாக இந்த நிமிஷம் மட்டும் எங்களுக்கு அறிந்திருக்கிறதான காரியங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதற்கு அங்கால உள்ளதான காரியங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு நடக்க போற காரியங்கள் ஒன்றுமே தெரியாது. ஆனா தேவன் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அதன் கால கிரமத்தின்படியும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின்படியும் தேவன் அவை எல்லாவற்றையும் செய்யறதுக்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரன் ஊழியக்காரருக்காகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே ஒரு சந்தோஷமாக தேவன் எங்களை ஒன்று கூடத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு ராப்போஜனத்தை தந்திருக்கிறார். மீண்டுமா எங்களை ஆராய்ந்து பார்க்கவும்
அங்கே மரணம் மட்டும் இதை கை கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னாலும் தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தருடைய வருகை மட்டும் இதை நீங்கள் புசித்து அனுபவித்து உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளுங்கள் என்று. இதை எடுக்காத பல ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த மகிமையான செய்திக்குள்ளே. ஆனாலும் கூட நாங்கள் அதை சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு எடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது யாக்கோபு யோசேப்பை குறித்து சில காரியங்களை அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்பு அவர் ஒரு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனிதனாக இருக்கிறார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அவர் ராகேலை அதிகமாக நேசித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ராகேலுடைய அவர் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். அங்க லேயால் அற்பமா எண்ணுகிறதை கர்த்தர் கண்டு அவளை கடாட்சி தரவே அவருக்கு குழந்தைகளை கொடுக்கிற வேளையில பிற்பாடு தேவன் ராகேலை நினைத்த நிமித்தமாக தேவன் அங்கே ராகேலு கூடாக யாக்கோபு அதிகமாய் நேசித்த அவனுடைய மனைவி கூடாக இந்த யோசேப்பை கொடுத்ததாக நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அந்த யோசேப்பு அவன் பிறக்கிறதான வேளையிலே பிறந்து அவன் அங்கே தகப்பனால் அவன் அதிகமாக அவன் நேசிக்கப்பட்டிருந்தான். அவன் தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டிருந்தபடினால அவனுக்கு ஒரு பலவர்ணமான அங்கிகளை அவன் தைத்து அந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரர்கள், தந்த சொந்த இரத்தத்துக்குரியதான சகோதரர்கள் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிற வேளையில தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோவிடத்துல போயிட்டு அவருடைய துன்மார்க்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி வருவான். இப்படியாக அவன் அந்த காரியங்களை சொல்லுகிற வேளையிலே இந்த யாக்கோவுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த யோசேப்பை அதிகமாக பகைத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆமென். ஒரே தகப்பனுடைய இரத்தத்தினாலே பிறந்ததான பிள்ளைகளுக்குள்ள அவர்கள் எல்லாரும் ஒரு விதமாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா, அவர் தன்னுடைய தகப்பனுடைய காரியத்துக்குள்ளாக தகப்பனாலே வழிநடத்தப்பட்டு தகப்பனாலே நேசிக்கப்பட்டு தகப்பனாலே போதிக்கப்பட்டு தகப்பனுடைய சொல்ல கேட்டு தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டு என் மகனே என் போதகத்தை என் உபதேசத்தை தள்ளாதே என்று சொன்னது போல அதேபடி கேட்டு அவர் வாழ்கிறதான வேளையில தேவன் அந்த யோசேப்போட இருந்து அவருக்கு சில சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறதை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே 11 அரிக்கட்டுகள் இருக்கிறது. நடுவில் தன்னுடைய அரிக்கட்டு இருக்கிற மாதிரியும் அங்கே தன்னுடைய தகப்பனும் தாயும் வணங்குகிற மாதிரியும் இப்படியான சில காரியங்களை அவர் பேசுகிற வேளையிலே தகப்பன் அவர் மேல சில நேரம் கோபம் கொண்டு உன் தகப்பனு நானும் உன் தாயார் உன்னை வணங்க வருவோமோ, நீ என்ன பேசுகிறாய் என்று கடிந்து கொண்டிருந்தாலும் அவர் தன்னுடைய இருதயத்துல அதை வைத்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், அந்த சொப்பனங்கள் படியே தரிசனங்கள் படியே அந்த யோசேப்பு கடந்து போகிற வேளையில அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னா, தேவனுடைய திட்டம் அவருக்குள்ள இருந்ததை நாங்க பார்க்கிறோம். காலையில இங்க வர முன்பதாக நான் ஒரு செய்தியை போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன், 3ஆம் யாத்திரை என்ற செய்தி. அந்த 3ஆம் யாத்திரை என்ற செய்தியில தீர்க்கதரிசி யோசேப்பை பேசுகிற வேளையில யோசேப்பை ஏன் இந்த சகோதரர் பகைத்தார்கள் என்றால் அந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி, அவனுடைய மற்ற சகோதரரோட கர்த்தர் இருந்ததாக அங்க சொல்லப்படவில்லை, அந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. இது ஒரு மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதல் அல்ல, மனிதனுடைய விருப்பத்தின்படியும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி தேவன் அந்த யோசேப்பின் மேலே ஒரு நோக்கத்தை அவர் யோசேப்பு பிறக்க முன்பதாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது நாங்க பார்த்தோம். அதனால அவன் என்ன செய்தான், தன்னுடைய சகோதரர்கள் இவ்வளவான ஒரு பயங்கரமான சகோதரராக இருந்தார்கள். அவனை எப்பொழுதும் அவனை நெருக்கி கொண்டு அவனை அடிக்கிறதும் அவனை உதைக்கிறதும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதும் கோல் முட்டி அப்படி என்னெல்லாம் சொல்லி அவனை பகைத்திருந்தாலும் கூட அவன் என்ன செய்தான், உன்னுடைய சகோதரருக்கு நான் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், நீ வா, நான் அவர்களிடத்தில் உன்னை நான் அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது இதோ நான் போகிறேன் தகப்பனே என்று சொல்லி அவன் அந்த ஆகாரங்களை எல்லாம் தன்னுடைய தலையில சுமந்து கொண்டு அவன் தோத்தானுக்கு போகிறான். தோத்தான் அந்த இடத்துல அவன் போய் அலைந்து திரிகிற வேளையில அவனுடைய சகோதரரை காணாதனால அங்கு ஒரு மனிதன் அந்த யோசேப்பை கண்டு, உன்னுடைய சகோதரரை தேடுகிறாய், அவர்கள் தோத்தானுக்கு போயிருக்கிறார் ஆடுகளை மேய்க்கேன்னு. இவன் அந்த ஆகாரத்தை தலையில வைத்துக்கொண்டு அந்த தோத்தானுக்கு போகிற வேளையில அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இவனை தூரத்துல வருகிற வேளையிலே அவனை இவர்கள் கண்டு இவனை என்ன செய்கிறார்கள், அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து அதை என்ன செய்தார்கள், எடுத்து போட்டு ஒரு குடியிலே போட்டுட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை என்ன செய்கிறார்கள் போட்டு எல்லாரும் சாப்பிடுகிறார்.
யோசேப்பு கொண்டு வந்து சாப்பாடை எடுத்து எல்லாரும் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு கொண்டு அப்படியாக இருக்கிற வேளையில இஸ்மவேலர்கள் அந்த பிரயாணமாக அந்த கூட்டத்திலே அவர்கள் கடந்து வருகிற வேளையில யூதா சொல்லுகிறான், நாம் நம்முடைய சகோதரரை கொண்டு நாம் ரத்தத்தை சிந்துவானேன், அதனால நாம் என்ன செய்வோம், இந்த இஸ்மவேலருக்கு அவனை விட்டு விடுவோம் சொல்லி அவனை ஒரு கிரயத்துக்கு அவர் விற்று போடுகிறார். எத்தனை வெள்ளி காசுக்கு விற்று போடுகிறார்கள்? 20 வெள்ளிக்காசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். 20 வெள்ளிக்காசுக்கு அங்கே விற்று போட்டார். அங்கே விற்று போகும்போது அவர் அங்கே போத்திபாருடைய வீட்டுக்கு அங்கே கொண்டு போகப்படுகிறார். இப்ப பாருங்க, இவர்கள் என்ன செய்கிறார்கள், அவனுடைய அந்த பலவர்ணமான அங்கியிலே 7 விதமான கலர்கள் இருந்தது. ஆமே, அந்த 7 விதமான கலர்கள் அங்கே தேவனுடைய குணாசீலங்கள். ஆமே, தேவனோடு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் அடையாளம் கண்டு கொண்டு படப்பட்டால் கிறிஸ்துவனுடைய அடையாளம் அந்த மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால அங்கே யாக்கோபு வந்து அந்த பலவர்ணமான அங்கி அவனுக்கு கொடுத்திருந்தாலும் யோசேப்பு அதை குறித்தான ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்தது. அந்த வெளிப்பாட்டை இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த யாக்கோபின் சகோதரர்கள் என்ன யோசேப்பின் சகோதரர்கள் அந்த வஸ்திரத்தை கலட்டி ஒரு வெள்ளாட்டை அடித்து அதுல ரத்தத்தை அந்த வஸ்திரத்துக்கு மேல தெளித்து அதை கொண்டு போயிட்டு தங்களுடைய தகப்படத்துல சொல்லுகிறார்கள், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பைத்து அங்கே கொண்டு போட்டது, இது உம்முடைய மகனுடைய வஸ்திரம் தானோ என்று சொல்லி அங்கே கொடுக்கும் பொழுது அவன் கண்ணீர் விட்டு அவன் அழுது, ஐயோ என்னுடைய மகன் தான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்த போட்டதுன்னு சொல்லி அவன் மிகுந்த ஒரு துக்கத்துக்குள்ளாக அவன் என்ன செய்கிறான், வேதனைக்குள்ளாக அவன் போகிறதை நாங்கள் பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே யோசேப்பு கொல்லப்படவில்லை. ஆமேன். அங்கே யோசேப்புக்குள்ள தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. சத்துருக்களின் கைகளினாலேயே அவன் இன்னொருத்துல விற்கப்பட்டு அவன் எங்க போய் சேர வேண்டுமோ தேவன் அதற்கூடாக அவனை வழிநடத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனால் மனிதனுக்குள்ள இருக்கிறதான தன்மை என்னன்னு சொன்னா, அவன் இன்னொருதனை வஞ்சிப்பான், அவன் இன்னொருவரால வஞ்சிக்கப்பட்டு போவான். அந்த 2 விஷயமும் அந்த இடத்துல நடந்தது நாங்க பார்க்கிறோம். ஆமேன். அவனுடைய குமாரர்கள் யாக்கோபை வஞ்சிக்கிறார்கள், அதே நேரத்துல யாக்கோபு தன்னுடைய குமாரர்களால வஞ்சிக்கப்பட்டு போனான். அங்கே ஒரு வெள்ளாட்டு குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் மனுஷனுடைய பாவங்களை கழுவும்படியாக ஒரு செம்மறியாடு அடிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த வெளிப்பாடு இல்லாத இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வெள்ளாட்டை அடித்து அவருடைய ரத்தத்தை அந்த வஸ்திரத்தின் மேல் போட்டு அங்கே யாக்கோபை வஞ்சிக்கிறதுக்காக அவன் மரண நாள் மட்டும் அவன் வேதனையோடு நான் நரமயிரோடு பாதாளத்து இறங்குவேன்னு சொல்லி அவன் அழுது கொண்டு துக்கித்து கொண்டே இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு மறிக்கவில்லை. யாருமே யாக்கோபிடத்தில் அந்த செய்தியை அவன் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஆகவே அந்த வஸ்திரத்தின் மேல் ஒரு வெள்ளாட்டை அங்கே அடித்து போட்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். இதுதான் இந்த இடத்துலதான் அங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வருகிறது, ஒரு திருப்பு முனை ஒன்று அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப இந்த ஒரு செயலினால் யாக்கோபு ஏமாற்றப்பட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏமாற்றப்பட்டு அவன் என்ன செய்கிறான், வஞ்சிக்கப்பட்டு அங்கே மரணம் மட்டும் அவன் வேதனையோடு அவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிற யோசேப்பு போயிட்டு அங்கே போத்திபார் வீட்டில் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருந்து அங்கே ஒரு காரியத்தின் மூலமாக அந்த போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அவன் அங்கே கொடூரமாக நடத்தப்பட்டு, அதாவது கொடூரமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவன் அங்க என்ன செய்யறான், சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுறான். சிறைச்சாலையில கொண்டு போகிற வேளையிலே தேவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையிலே அங்கே சிறைச்சாலையுடைய தலைவன் கண்களிலே தயக்கடைக்க பண்ணி யோசேப்போட கர்த்தர் இருந்த நிமித்தமாக அங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அவனிடத்துல கொடுத்த ஒன்றையுமே சிறைச்சாலை தலைவன் அதை விசாரியாதபடிக்கு தேவன் அங்கே யோசேப்புக்கு தயை கிடைக்க பண்ணினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரா இருந்தால் அவனுடைய ஊழியத்தை அவனுடைய காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லும் அளவு. நீங்க வாசிங்க, சங்கீதத்துல நீங்க வாசிங்க, 103ஆம் சங்கீதத்துல. நான் இது ஒரு செய்தியாக கொடுக்காமல் ஒரு சில காரியங்களுக்காக நான் மேற்கோள் காட்டி இதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 5ஆம் அதிகாரம் 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட். அவ பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மூலம் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிற பொழுது அவனுக்கு சில நேரம் அவன் அறியாம இருக்கலாம். ஆனால் அவனுக்கு ஒரு சொப்பனம் இருக்கிறது, அங்கே ஒரு தரிசனம் இருக்கிறது. அவன் தரிசனத்தின்படி கொண்டு போகப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், நான் இந்த காவல் கிடங்குக்கு வர்றதுக்கு நான் இவ்விடத்திலே ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லி தன்னுடைய நியாயத்தை எடுத்து அங்கே கூறுகிற வேளையிலே அவர்கள் ராஜாவிட்ட இருந்து வந்ததாக சரியாக வைக்கப்பட்ட வந்த வேளையில அதை போய் அங்கே சொல்லாதபடிக்கு அவர்கள் அதை மறக்க செய்து அவர்கள் அதை மறக்க செய்து அவர்களை சொல்லாதபடிக்கு நன்றி கெட்ட ஜனங்களாக அந்த இடத்துல அவன் மாறி போனதை நாங்க பார்க்கிறோம். சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனை குறித்து நாங்க பார்க்கிறோம். அவன் ஒரு மனுஷனுடைய தயவை நாடின பொழுது தேவன் அதற்கு இடம் கொடாமல் தேவனுடைய நேரம் வருமட்டும் கர்த்தர் புடமிட்டு அவனுடைய அந்த பிராணனை இரும்பில் அடைப்பட்ட பொழுது விடுதலையாக்க தேவன் வல்லவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டா. பாருங்க, அங்கே பிரசங்கியில வாசிக்கிறோம், அங்கே அரசாளர் வந்து சிறைச்சாலையிலிருந்து அங்கே ராஜாங்கத்துக்கு வருவார் உண்டு சொல்லி நாங்க தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறோம். இவனுடைய சொப்பனத்தை குறித்து இவனுடைய தரிசனத்தை குறித்து அங்கு ஒரு மனிதன் அறிந்த நிமித்தமாக அவன் சொல்லுகிறான், இப்பொழுதுதான் நான் என்னுடைய தவறு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் சிறையில இருக்கும் பொழுது தவறு செய்ய சிறையில இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலிருந்து பிடிப்பட்டதான ஒரு எபிரேயர் அங்கே இருக்கிறான். அவன் இப்படி ஒரு சொப்பனங்களை அவன் சொல்லியிருக்கிறான். இப்படி ஒரு தரிசனத்தை நாங்க சொப்பனத்தை சொன்ன பொழுது அதுக்குரிய வியாக்கியானத்தை அந்த மனிதன் அங்கே சரியாக எங்களுக்கு அந்தந்த படியே சொன்னபடியே அது அப்படியே நிறைவேற சொல்லும் பொழுது பார்வோன் அவனை உடனடியாக கொண்டு வந்து அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி அவனை சவரம் செய்து அவனை குளிப்பாட்டி அங்கே சொன்ன பொழுது அவன் இருந்த பார்வோன் கண்ட சொப்பனத்தை சரியாக சொல்லி அதுக்குரிய ஆட்களையும் சரியாக நியமித்து அங்கே ஒரு பரிபூரணமான தேவனுடைய வார்த்தையின்படி அவருடைய ஊழியம் அந்த இடத்துல வெளிப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பு பரிபூரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அந்த சித்தத்தை அவருடைய குணாசீலங்களை மனிதனால அடிக்க முடியாது. யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவனுடைய அந்த பலவர்ணமான அங்கியை இரத்தத்தினால கரை படிய பண்ணினான். ஆமென். விளங்குது அவங்களுக்கு நான் எங்க காரியங்களை நாங்க பேசுகிறோம். யோசேப்புடைய ஊழியம் இன்றைக்கு இந்த மனவாட்டிக்குள்ள இருக்கிறது. புரியுதா? யோசேப்புடைய ஊழியமானது ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. யோசேப்பு எல்லாராலையும் அவன் பகைக்கப்பட்டான். அவன் மிகுந்த ஒரு சாந்த குணம் உள்ள மனிதன், மிகுந்த ஒரு இரக்கமுள்ள ஒரு மனிதன். தன்னுடைய சகோதரர் அநியாயம் செய்த பொழுது அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய சகோதரரை அவன் பழிவாங்காமல் தன்னுடைய மனசை கட்டி பிடித்துக்கொண்டு அடக்கி கொண்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அறைக்குள்ள ஓடிக்கொண்டு கதறி அழுதான் தன்னுடைய சகோதரருக்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், பலிபீடத்துக்குள்ள உள்ளதான ஆத்துமாக்கள் வந்து எப்பொழுது எங்களுக்கு நியாயம் தீர்ப்பது, எங்களோட சத்துருக்கள் எப்பொழுது நீங்க பழி தீர்ப்பீங்கன்னு கேட்கிற பொழுது தீர்க்கதரிசி சொல்ற, அவங்க யூதர்கள், அவங்க பழி வாங்குறதுக்காக இருக்காங்க. மனவாட்டி ஒருபோதும் பழி வாங்க மாட்டாங்க. ஆமென். அப்ப யோசேப்புடைய அந்த குணாசீலங்கள் இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளே அது ஊழியமாக இருக்கிறது. இந்த ஊழியத்திலேயும் கூட அந்த பலவர்ணமான அங்கி, அந்த 7 தேவனுடைய பரிபூர்ணம், 7 தேவனுடைய வார்த்தை, பரிபூர்ணமான வார்த்தையை அங்கே நாங்கள் அதை கை கொண்டிருக்கும் பொழுது, அந்த சொப்பனத்தின்படி அந்த தரிசனத்தின்படி எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய காரியத்தை அங்கே அதாவது முறிக்கிறதுக்கு அல்லாட்டால் அந்த காரியத்தை ஊடறுப்பு செய்து அதை தடை செய்கிறதற்கு அங்கே வெள்ளாட்டின் ரத்தம் பூசப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வெள்ளாட்டை வெவ்வேறாக அவர் வேறையா பிரிச்சு விட்டுட்டார். தண்ணி இருக்கு.
எப்பொழுதுமே ஒரு செம்மறி ஆடுதான் அடிக்கப்பட்டது. அது தேவ ஆட்டுக்குட்டி. அது சாந்தம் உள்ளது. அது எப்பொழுதுமே தன்னுடைய குணாசீலங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனா அந்த வெள்ளாடு தேவனுடைய பரிபூர்ணமான திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் இரத்தம் பூசப்பட்டு ஒரு வஞ்சனையின் ஆவியாக அந்த தகப்பனுடைய சிந்தனையை திருப்பினது போல இந்த ஊழியத்தில் இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த ஊழியத்துல அப்படி இந்த காலத்துல அப்படி இருக்கிறது. யோசேப்புட ஊழியம் யோசேப்பா தெரிஞ்சு கொண்டதும் இல்லை, யாக்கோபு யோசேப்பு கொடுத்ததும் இல்லை. இது தேவனால கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இங்க பரிபூர்ணம் அங்க இருக்கிறது. யோசேப்பு அங்க வருகிறதை நாங்க பார்க்கிறோம். தேவன் அந்த யோசேப்புக்குள்ளாக அவர் வழிபட்டார். இன்றைக்கு இந்த மணவாட்டிக்குள்ளாக தேவன் இன்றைக்கு அநேக பேர் தேவனுக்குள்ளாக விசுவாசத்துல வார்த்தைகள் இருந்தாலும், செய்தியை பிரசங்கித்தாலும், செய்தியை பேசினாலும், தேவன் அங்கே இந்த மணவாட்டி ஊழியத்துக்குள்ள ஒரு நபரை எழும்ப பண்ணும் பொழுது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி அவனுடைய கொடிகள் சிவரின் மேல படரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆமென். யாக்கோபு யோசேப்பு கொடுத்த ஆசீர்வாதம் அதுவா இருக்கிறது. அது ஒரு நபரா இருக்கலாம், அது ஒரு ஊழியமா இருக்கலாம், அது ஒரு தேசத்திலே கர்த்தருடைய மனவாட்டியின் பரிபூர்ணமான ஒரு ஊழியமாக இருக்கலாம். அந்த ஊழியத்துக்கு விரோதமாக, அந்த செய்திக்கு விரோதமாக, அந்த சொப்பனத்துக்கு விரோதமாக அங்கே வில்வீரர் மனம் அடிவாக்கி அவருடைய அங்கே என்னத்தை எய்தார்கள்? வில்லை எய்தார்கள். ஆனாலும் அவங்களுடைய இதெல்லாம் முடிந்து போன யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது என்று நாங்க பார்க்கிறோம். ஆமென். அவன் அங்கே அடைப்பட்டு அங்கே ஒரு குற்றமும் செய்யாமல், யோசேப்பு சொன்னது போல ஒரு குற்றமும் செய்யாமல் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு சிறையிலே போய் இருந்தாலும் யோசேப்புடைய காரியத்துல தேவன் பரிபூரணமாய் வெளிப்பட்டிருந்தார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு அவர் சொல்லியிருந்தார், 430 வருஷம் உன்னுடைய சந்ததி அங்கே எகிப்திலே இருக்க வேணும், எமோரியோட அக்கிரமம் நிறைவாகவில்லை, உன்னுடைய சந்ததி எகிப்துக்கு போகும் என்று சொல்லி சொன்னார். அது யோசேப்பு அங்கே போக வேண்டியதா இருந்தது. அது தேவனுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. மனிதனுக்கு அது புரியவில்லை. இன்றைக்கு செய்தியில இருக்கிறதான ஜனங்கள், யாக்கோபுடைய குமாரருக்கு அது புரியவில்லை. அவர்களுக்கு அது மறந்தடிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நினைத்தார்கள், இவனுங்க எங்கட குறைகளை சொல்லுறான், தகப்பன் அதிகமாக அவனை நேசிக்கிறான், தகப்பன் அவனுக்கு நல்ல பலவர்ணமான அங்கியை கொடுக்கிறான், அவன் எல்லா இடத்திலையும் போய் காரியங்களை செய்யும் பொழுது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறது, எல்லா ஜனங்களும் கவர்ச்சிக்குள்ளாக மாற்றப்படுகிறார்கள், எல்லாரும் கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே பொறாமை கொண்டு அவனை என்ன செய்தார்கள்? அங்கே பறித்து பிடித்து குழியிலே போட்டு அவனுடைய பேரை அவமானப்படுத்தி தூசித்து இப்படியான பல காரியங்களை அவர்கள் செய்த பொழுது கூட அவருடைய வில் உறுதியாய் இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் அவருடைய சொப்பனமோ அவருடைய தரிசனமோ இல்லாட்டி உரைக்கப்பட்ட வார்த்தையோ இருந்தால் நாம் அந்த வார்த்தையை அங்கே வெளிப்பாட்டிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த வாத்து கூட்டமானது புறப்பட்டு போகிற வேளையிலே அது அத்தனை லட்சம் தாரா அந்த வாத்து கூட்டத்துக்குள்ள தன்னுடைய தலைவனை கண்டு கொள்ளுமா. அந்த தலைவனை எப்படி கண்டு கொள்ளுது என்று சொல்லி சொன்னா அதுக்குள்ள இருக்கிறதான உள் உணர்வு என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த உள் உணர்வானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வெளிப்பாடா இருக்கிறது. அந்த வெளிப்பாடானது எங்களுக்கு செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த ஒரே செய்திக்குள்ளே முரண்பட்டதான சில கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யோசேப்புக்கு தெரியும், அவனுடைய வஸ்திரத்தில் ரத்தம் தெளித்தாலும் இது தேவனுடைய பரிபூர்ணமான நோக்கத்தின் திட்டத்துக்கு விரோதமாக இவர்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி யோசேப்பு அறிந்திருந்தான். ஆமென். ஆமென். அதே போலதான் இந்த வெளிப்பாட்டுக்கு, அதாவது செய்தி ஒரே செய்தியாக இருந்தாலும் ஒன்றாக பேசப்பட்டிருந்தாலும் அங்கே ஒரு சிறு கருத்தில் அது வித்தியாசப்படுகிற வேளையிலே நாங்கள் அந்த கருத்தை குறித்து வெளிப்படுத்துகிற வேளையிலே சரியான ஒரு ஊடுருப்பின் செய்தியை ஜனங்கள் மத்தியிலே அங்கே பரப்பி நம்மளை தூக்கி கொடியிலே போட்டு விட்டிருந்தாலும் தேவன் நமக்கு மேலே ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை அவர் வைத்திருக்கிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆகவேதான் அப்ப கடந்த 2-3 நாளைக்கு முதல் ஒரு சகோதரன் இடத்துல வந்திருந்த பொழுது அவர் இடத்துல கேட்டார், தீர்க்கதரிசியை மனுஷகுமாரன் என்று சொல்வது அது என்ன தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லி என்னிடத்துல அவர் கேட்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். செய்திகள் அருமையான சகோதரன் கடந்த காலங்கள் மத்தியிலே பேசியிருந்தார். அதனால இதுகளை நான் தொடரவில்லை. ஆனால் சில காரியங்கள் அங்கே யோசேப்புடைய ஊழியம் மனவாட்டிக்குள்ளே இருக்கிறபடினால யோசேப்புக்கு தரிசனம், அதாவது ஒரு சொப்பனம் இருக்கிறது. அந்த சொப்பனத்தின்படி அந்த காரியத்தை அவன் செய்தாக வேண்டியதா இருக்கிறது.
அவன் அதுக்காக மறிக்க முடியாது. விளங்குதா? அவனை அழிக்க முடியாது, அவனை கொல்ல முடியாது. அது ஒரு நபர், தனி நபரை சார்ந்ததல்ல, தேவனுடைய ஜனங்களை, ஒரு மனவாட்டி சபையை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த சபையை அவர்கள் அழிக்க முடியாது. அது பல வர்ணம், 7 வர்ணமான அங்கியினால போத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல ரத்தம், வெள்ளாட்டுக்குடி ரத்தம் பூசப்படலாம். ஆனால் அங்கே யாக்கோபு அது நிமித்தமாய் மனவேதனை அடையலாம். ஆனால் தேவனுக்கு தெரியும் யோசேப்பு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் யோசேப்பை எங்கே கொண்டு போகணும் என்று. அவர் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவனுக்கு அது தெரியவா இருக்கிறது. அதனால நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய செய்தியை குறித்து நாம் பரிபூர்ணமாய் திட்டவட்டமாக நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசி கர்த்தருடைய வாய், அவர் வார்த்தையை உரைத்தவராக இருக்கிறார். ஆகவே அவர் இந்த மனுஷகுமாருடைய ஊழியத்தை அவர் செய்ய வந்தார். நிச்சயமாக தேவன் அங்கே அவருக்குள்ள வந்து இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆகவே தான், ஆனால் நான் அவரிடத்துல நான் கேட்ட பொழுது, ஆனால் அவரை நாங்கள் தேவனுடைய ஸ்தானத்துல, தேவனுடைய இடத்துல நாங்கள் பொருத்துவதில்லை என்று சொல்லி. அப்ப நான் அவரோட ஒரு வார்த்தையை கேட்டேன், மனுஷகுமாரன் சகல வல்லமையோடு வானத்திலிருந்து இறங்கி அவர் வருவாரே என்று சொல்லி இருக்குது. அப்ப அவர் யாரு? அவர் இவரா அவரான்னு கேட்கிற பொழுது அது இவர் தான் அப்படி என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்ப நான் அது எப்படி என்று அவர்கிட்ட கேட்கிற வேலையில அவர் எங்களுக்கு முன்னாக போய்விட்டார். அவர் வரும் பொழுது வருவார் தானே, அங்க எழுத இல்லையா தூதர்கள் வரணும். அங்கே தூதர்கள் வருவாங்க தான், எல்லாரும் வரேன். இவரா மனுஷகுமார், அவரா மனுஷகுமார்? அப்ப நான் அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் இடத்துல கேட்டார், அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க என்று சொல்ற வழியில், அப்ப அவரை நான் சொன்னேன், இவர் வந்து கிறிஸ்து வந்து அவருக்குள்ள இறங்கினது உண்மைதான். ஆமேன். லூக்கா 17:30 போல ஒரு நாள் 1963 28 2ஆம் மாசம் பிப்ரவரி 28 ஒரு நாள் வந்து கிறிஸ்து அவருக்குள்ள இறங்கினது உண்மைதான். ஆமேன். கிறிஸ்து வந்து இறங்கி பரிபூர்ணமாக 7 முத்திரையின் ரகசியத்தை வெளிப்படுத்தி அவர் பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினார். அங்கே பகல் 12 மணிக்கு 1ஆம் முத்திரை உடைக்கிற வேளையில அந்த பகல் 12 மணி மட்டும் ஆவியானவர் அவருடைய கூடாரத்துக்குள்ள, அவருடைய ரூமுக்குள்ள வரையில்லை. 7 முத்திரை நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அவர் அந்த 12 மணிக்கு ஆவியானவர் வேகமாய் என்னுடைய அறைக்குள்ளே நுழைந்தார் என்று. விளங்குதா உங்களுக்கு? அப்பதான் அவர் வச்சிருந்த 7 முத்திரையிட அவர் கொண்டிருந்த விளக்கத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டிருந்த விளக்கமும் வித்தியாசமா இருந்தது. அது மட்டும் தீர்க்கதரிசியும் தவறாகத்தான் புரிந்திருந்தார். அப்ப அவர் ஒரு கிறிஸ்துவ அந்த ஸ்தானத்துல இருப்பாரண்டா, ரகசியத்தை புரிஞ்சிருப்பாரண்டா, பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்க வேண்டியது அந்த நிமிஷம் மட்டும். அது அப்படியே அவர் அப்படியே பேசுறார். அது மட்டும் நான் தவறா புரிந்து கொண்டிருந்தேன். ஆமேன். அப்ப பாருங்க, தேவன் வந்து நிச்சயமாக இது சில நேரத்துல உங்களுக்கு ஒரு குழப்பமாகவோ இல்லாட்டி இது என்ன, இது தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நீங்க சில நேரம் சிந்திக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த யுத்த காலத்துல சில காரியங்களுக்காக நாங்க முகம் கொடுத்து கொண்டிருக்கிறபடினால எது எங்கே பேசப்படுகிறதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோதரம். யோசேப்புடைய ஊழியத்தை அழிக்க முடியாது. அது ஒரு ஊழியமா இருக்கிறது. அது ஒரு ஜனத்தை கொண்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. அந்த ஜனத்தை கொண்ட ஊழியம் என்ற பொழுது அந்த சபையின் அழகு வந்து அந்த ஜனத்திலே குணாசீலமா இருக்கிறது. அந்த குணாசீலம் என்றது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் அந்த வில் வீரர் என்ன செய்தார்கள், அந்த சகோதரன் சார் ரத்தத்தினால கரைப்படுத்தினார்கள். விளங்குதா? அப்ப ஒரு தவறான ஒரு போதனையானது இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த ஐக்கியத்தில் இருக்கிறது என்னையும் உங்களையும் குறித்ததான ஒரு போதனை, ஊடுருப்பு ஒரு செய்தி ஒன்று போய்கொண்டிருக்கிறது. ரத்தம் அங்கே அந்த 7 வருடமான அங்கின் மேல வெள்ளாட்டு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அங்கே தெளித்து விட்டார் பொறாமையினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏண்டா யோசேப்பு சொல்லுகிறான், 7 வருஷம் நீங்கள் தானியங்களை சேர்க்க வேண்டும். அவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த 7 வருஷம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அந்த தேசத்துல வந்து. ஓமா இல்லையா? ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டிருப்பானா இருந்தால் அந்த ஊழியமானது, அந்த தேசமானது, அந்த வயல் நிலம் என்பது அது ஒரு ஊழியம். ஆமே. அந்த ஊழியம், அந்த வயல் நிலத்தை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அங்கே ஈசாக்குடைய அவன் அந்த வருஷத்திலே விதைத்தான், அதை 100 மடங்காக தேவன் பரிபூர்ணப்பட்டு அதை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆகவேதான் நாங்கள் இந்த செய்தியில வந்து யோசேப்புக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. நான் ஒரு நபரை குறித்து போய்படி நான் பேசல. அது ஒரு ஜனக்கூட்டம், அதாவது ஒரு மனவாட்டியில ஒரு பாகம். அந்த பாகத்துக்கு அவர்கள் வார்த்தைக்காக நிற்கிறதுக்கு, அந்த வார்த்தையில தெளிவாக இருக்கிறதுக்கு தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு சொப்பனம் இருக்கிறது.
அந்த சொப்பனத்துல அவர் அங்க காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் வணங்கி இருக்க 11 நட்சத்திரங்கள் வணங்கி இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் வணங்கி இருக்கிறது. 11 அரிக்கட்டுகள் சுத்தி இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய அரிக்கட்டு 2 இருக்கிறது. இது எல்லாமே இவனை வணங்கி நிற்கிறது என்று சொல்லி யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது பாருங்க. அந்த தரிசனத்தின்படிதான் அவன் அந்த நோக்கத்தின்படி, அது கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் அந்த ஊழியத்தை அவன் செய்து கொண்டு போகிறான் பாருங்க. ஆமென். அப்ப ஆகவே அதை அவன் அழிக்க முயற்சித்தாலும் அவனுடைய ஊழியத்தை அழிக்க முடியாமல் போட்டது, அவனுடைய செய்தியை அழிக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அது தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒன்றாக இருந்தது. ஆமென். இப்படிப்பட்டதான ஆள்மாறாட்டமான ஒரு ஊழியத்தின் மத்தியில, ஜனங்கள் மத்தியில யோசேப்பு இருந்தான் பாருங்க. ஆமென். அவங்க யோசேப்பு துஷ்ட மிருகம் செய்து மரித்து போயிட்டு போய் அங்க சொல்றாங்க சகோதரர்கள். அதே சகோதரர்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான், அதே செய்தியை கொண்டு போய் அங்க யாக்கோபுக்கு சொல்றான். ஒரே நாக்கிலிருந்து 2 செய்தியும் வருகிறது. ஆமென். அதுக்காகத்தான் அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். கர்த்தருக்கு சொல். இந்த மாதிரி இந்த மனுஷகுமாரனுடைய பிரச்சனையானது இது இந்த திருவண்ணாமலை சபையை எங்கள் மூலமா இது தோன்றின ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எங்கேயோ கொண்டு போய் போடப்பட்டிருந்தது. பிற்பாடு இந்த ஊழியங்கள் மூலமாக அங்கே இந்த ஊழியங்கள் கடந்து போகிற வழியில கடந்து நாங்கள் சில காரியங்களுக்காக செல்ல போகிற நேரத்துல ஜனங்கள் இந்த செழிப்பை கண்டு, தானியத்தை கண்டு இழுக்கப்பட்டு வரக்கூடுமோன்னு சொல்லி மீண்டுமாய் அந்த ஒரு பிரச்சாரம், அது ஊடுருப்பான ஒரு செய்தியை கொண்டு வந்து அங்கே மேல் சாயமாக பூசப்பட்டு, வெள்ளாட்டு ரத்தம் பூசப்பட்டு, அங்கே இவர்கள் தவறான போதனையில் இருக்கிறார்கள் சொல்லி ஜனங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்பி விட்டார். புரியுதா உங்களுக்கு? இது நான் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். நானும் அதுல ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். ஆமென். அப்ப இப்படித்தான் சாத்தாண்டிக்கு செய்து கொண்டிருக்கிறான். இந்த மனவாட்டி ஊழியத்துல, ஒரு ஊழியத்துல தேவன் ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஜனங்கள் வேறு இடத்திலிருந்து இந்த செய்தியை கண்டு அவங்க வருவாங்களா இருந்தா அந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுக்கணும், நீங்கள் அந்த சபையில இருந்து எதற்காக இங்கே வருகிறீர்கள்? நீங்கள் அந்த ஊழியரோட தவறா இருக்கிறீங்களா? உங்களுக்கு அவருக்கு மனக்கசப்பு இருக்கிறதா? அல்லாட்ட நீங்கள் அங்கே அவர்கிட்ட சொல்லி விட்டு தான் நீங்க வருகிறீர்களா? அல்ல, அவர் எந்த காரியத்தை நிமித்தமாக இங்கே வருகிறார்? வார்த்தையின் ஐஸ்வர்யத்தை நிமித்தமாக வந்திருந்தால், அந்த இடத்துல அந்த வார்த்தை அங்கே குறைவாக இருந்தால், அந்த ஊழியரிடத்துல அந்த காரியத்தை பேசி அதை அவர் புரிந்து கொள்ளாவிட்டால், அவர் எதிர்த்து நின்றால், எங்களை அவர் வெறுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் கடந்து வர வேண்டியதா இருக்கிறது. ஆமென். தாவீதுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஒரு ஊழியமா தான் இருந்தது. சவுல் அதிகமாய் அவனை பகைச்சு கொண்டிருந்தான். யோனத்தானை சவுலை தாவீது அதிகமாக அவன் நேசித்துக் கொண்டிருந்தான். மரித்த பிற்பாடு அவனுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்த மனிதன் அவன் தலையை வெட்டி போட்டான்னு சொல்லி வெகுமதி கிடைக்கும் சொல்லி வந்த வேளையிலே உடனே அவனை பிடித்தெரிச்சான். அந்த இடத்துல அவனை வெட்டி போட்டான். சவுலை கொண்டு, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய அவனுக்கு மேல நீ எப்படி கை போடுவான்னு சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியுடைய மனிதனா இருந்தான். அதனால தான் தேவன் அவருடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக தாவீது இருந்தான்னு பார்க்கிறோம். யோனத்தானுடைய குடும்பத்துல யாருக்காவது நான் உதவி செய்யணுமான்னு சொல்லி அங்கே தாவீது கேட்ட பொழுது அவர் சொல்றார்கள், அங்கே சீபா என்ற ஒரு வேலைக்காரன் இருக்கான், யோனத்தானுடைய வேலைக்காரன். அவனிடத்துல அவங்க யோனத்தானுடைய குமாரன் அங்க இருக்கிறான், மேவை போசேத், 2 காலும் முடவமான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் மட்டும் தப்பி இருக்கிறான். அவனை கொண்டு வருகிற பொழுது நீ மரணம் மட்டும் என்னோடு கூட அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி அவன் பழிவாங்கிற இருதய சிந்தனையை விட்டு அவனை தேவனுடைய சமூகத்துல அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த மனவாட்டியின் ஊழியத்துக்காக தேவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தது. எந்த ஒரு மனுஷரையும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக புரிந்து கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையில் அவர்களை வழிநடத்த வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஜனக்கூட்டம் உண்டாக வேண்டும் என்றதுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி இந்த காலையில நான் ஒரு செய்தியை வாசிச்சு கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், கர்த்தருக்கு ஒரே சபையில் ஒரே தேவனுடைய ஐக்கியம் என்ற ஒரு செய்தியில் அவர் சொல்றார். T.L. ஒஸ்போன் இருக்கிறார், ஓரல் ரோபோட் இருக்கிறார், மற்றது பில்லி கிரகம் இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அதிகமான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். நானும் அவர்களும் ஒன்றாய் இருக்கிறோம், எங்களுக்குள்ள பகை இல்லை. ஆனால் அவர்கள் ஜனங்கள் வருகிற வேளையிலே அவர்கள் அந்த மதமதப்புக்குள்ள ஜனங்களை தேவனுடைய வார்த்தையில வழிநடத்தாவிட்டால் அவர்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர், நீங்கள் இவ்விதமான ஜனங்களை கண்டு தப்பிதமான எண்ணம் கொள்ளக்கூடாது தேவனுடைய பணிவிடத்தில் என்று வார்த்தையினால் அவர்களை எதிர்த்திருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டார். அப்ப ஆகவேதான் இது ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஒரு ஊழியமாக இருக்கிறது. அவர் மரித்த பொழுது மனவாட்டி அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக
நாங்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளவில்லை, தீர்க்கதரிசியை ஒரு மனுஷனாக சித்தரிக்கிறோம் என்று அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மனிதன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இது யாரை குறித்து சொன்னார்? அவர் வில்லியம் மரியம் பிரணாம குறித்து சொன்னாரா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாரா? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொன்னார். அவங்க கேட்கிற இவன் பாவங்களை மன்னிக்கிறது இவன் யார் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அவர் சொல்றார், பூமியிலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றார்? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இந்த ஜனத்துக்காக மறிக்கும்படியாக பிதாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் பூமிக்கு வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறதா இருக்கிறது. வில்லியம் மரியம் பிரணாம் அவர் சொல்லுகிறார், என்னுடைய ரத்தம் பாவம் உள்ள ரத்தம். என்னுடைய தாய் தாப்படுகிற பாவத்தினாலே நான் உண்டாக்கப்பட்டேன், பாவத்தினாலே நான் பிறந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடத்துல பாவத்தை மன்னிக்க முடியாது கேட்கிறீர்கள், என்னால பாவத்தை மன்னிக்க முடியாது. உங்கள் பாவத்துக்காக நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணுகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே, புரிகிறதா? அல்லேலூயா. அப்ப அவர் தேவனிடத்துல ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் தேவனது மனுஷனை விசேஷமாக கனமணி அதிவிசேஷமான ஒரு காரியங்களை கொண்டு தேவன் அந்த மனிதனுக்குள்ள பரிபூர்ணமாக இறங்கி, பலமுள்ள தூதர் அவர்கள் இறங்கி, அந்த காலாகாலங்களாக தேவன பரிபூர்ணமான அந்த ஏழுமுத்திரையின் ரகசியங்கள் மறைக்கப்பட்டது ரகசியங்களை தேவன் அவருக்குள்ள இறக்கி, அவர் அந்த முத்திரை அவருக்குள்ள உடைத்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் கிரியை செய்வதால் ஒரு சரீரம் தேவையா இருக்கிறது. அது நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அது நீங்களும் நானும் கர்த்தருக்காக எங்களை பிரதிஷ்டை பண்ணி ஒப்புக் கொடுக்கிற வேளையில எங்களுக்கு தேவன் எங்களை முன்குறித்திருந்தால், யோசேப்பு போல அந்த தரிசனம் அந்த சொப்பனம் எங்கள் மேல இருக்கும் என்றால் அதை செய்யும் அளவு தேவன் எங்களை ஒருபோதும் விட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அவருக்குள்ளே அவர் செய்ததாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் அங்க ஊடறுப்புன்னு சொல்லி அங்க ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். அது ஒரு கடந்து போறது. என்ன பிரதர் தலையங்கம்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்பு பாருங்க, தீர்க்கதரிசி அவர் தலையங்கத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கா. அந்த தலையங்கம் எவ்வளவு ஒரு விசேஷமானதாக இருக்கிறது. உங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால், இயேசு தேவனை போல மனிதனை புரிந்து கொள்றதுக்கு ஒரு தருமே இல்லை. அவரை போல மனுஷனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு ஒரு இலகிய மனமுடையவர் கிறிஸ்துவ போல ஒருவருமே கிடையாது. இந்த ஜனத்துக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்றார். அதே போல பாருங்க, அவர் எல்லாவற்றையும் புரிந்திருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கொண்டு போறதான அல்லாடி நாங்கள் விசுவாசிக்கிறதான நாங்க கை கொண்டிருக்கிறதான காரியமானது தவறான ஒரு காரியம்னு சொல்லி அங்கே அந்த ஊடுருப்பானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உங்களை அது தாக்காவிட்டாலும், உங்களுக்கு அது தெரியாவிட்டாலும், உங்கள் மேல அந்த இரத்தமானது தெளிக்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அதே வாயினால் அங்கே சொல்லப்படும். என்னன்னு சொன்னா, அதாவது அவன் இன்னும் மறிக்கவில்லை. அவர்கள் சரியான வார்த்தையில உறுதியாக அவர்கள் அவனுடைய வில், அதாவது என்ன சொல்றது, யோசேப்புட வில் உறுதியாய் தரித்து நின்றது. ஆமே, அவனுடைய அந்த கொடிகள் சிவரின் மேல படரும்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுவாகத்தான் இருக்கு. அது மனவாட்டிக்குள்ள அந்த ஊழியம் இருக்கிறது. இதுக்குத்தான் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதிடுங்க. வருவார்.